கவிமொழியும் காதல் செய்த கவியவள். விந்தை செய்யும் இந்திய நாட்டின் விருட்சமென மிளிர்பவள். நஞ்சையொண்ட இறைவனுக்கும் தூதாய் சென்று நெஞ்சம் நிறைய செய்தவள் அவள். குமரி கண்டம் கண்டிட்ட குடியாட்சி பெற்றிட்ட குறைவில்லா எம் தேசம் இணையில்லா இந்தியா. காலனுக்கும் காதல் வரும் கம்பனவன் கவிமொழி எம் தமிழ் மொழி. காலனுக்கும் காதல் வரும் கம்பனவன் கவிமொழி எம் தமிழ் மொழி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா, அருமையான கவிதை. தமிழ் மீது கொள்வீர் பற்று பற்று, தமிழர் நலத்தை போற்று போற்று என வாழ்த்தி அடுத்து சர்வேஸ் அவர்களை வாருங்கள். சாரதி அதற்கு அடுத்து தயாராக இருங்கள். சர்வேஸ் வாருங்கள். கன்னி தமிழுக்கும் அறிவில் கனிந்த அவையோருக்கும் இந்த இளையவனின் இனிய வணக்கங்கள். இன்று நான் கவி சொல்ல எடுத்துக்கொண்ட தலைப்பு என் தேசம் என் மொழி. தென் திசை தன்னில் குமரியாய் பிறந்தவர், வட திசை தன்னில் இமயமென உயர்ந்தவர். 300 ஆண்டு அந்நிய சிறையில் அடங்கி செல்ல சற்றே மறுத்தவர். தென்னன் காத்த தமிழவள் தன்னில் செம்மாந்து நிற்கும் செங்காந்தல் அவள். பாரத நாடன பேரும் பெற்று தமிழ் ஆசான் பாரதி புனைத்திட்ட ஓர் கவி ஓவியம் அவள். அந்நிய மொழிகள் 1000 உண்டனில் அன்னை நாட்டின் அன்னை மொழியவள். என் திசை கொண்ட எம் நாட்டின் பன்னிசை கொண்ட பாடல் பெற்றவள். தாமரை மலர் தன்னை தனதாய் கொண்டு தமிழ் தன்னை தன்னை தாயாய் பெற்றவள். வடமொழி தன்னில் வால்மீகு கவியும் தென் திசை தன்னில் கம்பன் கவியும் கதைகள் பல சொல்கிறது. நேசமிகு தேசமென வாசகங்கள் எழுதுகிறான். அடிமை வாழ்வை தந்திட்ட அந்நிய நாட்டு கவிஞனும் தான். தரணி போற்றும் தமிழ் தன்னை தாங்கி நிற்கும் தேசமென ஆட்சி மொழிகள் 1000 உண்டனில் அன்னை மொழியவள் எதிலும் தனித்தவள். முக்கூடல் நகர் தொடங்கி பனி படர்ந்த தேசமறை பரவி நிற்கும் என் தேசம் இணையில்லா இந்தியா. என் மொழி தரணியாலும் தமிழ் மொழி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சலசலக்கும் ஓடையிலே கலகல என ஒலித்த குரல். வாழ்த்துக்கள் சர்வேஸ் அவர்களே. அடுத்து சாரதி வாருங்கள். சாரதி வாருங்கள். அதற்கு அடுத்து கணேசன் தயாராக இருங்கள். சாரதி. நடுவர் உள்ளிட்ட அவையோருக்கு என் வணக்கம். கவியரங்க தலைப்பு என் தேசம் என் மொழி. இமயம் தொட்டு குமரி வரை, அரபிக்கடல் தொட்டு விரிகுடா வரை விருந்து கிடக்கும் தீபகற்பம் பாரீர். எழில் பொங்கும் மலைகளையும் ஆர்ப்பரிக்கும் ஆறுகளையும் கொண்டு பல்வேறு பாரம்பரிய பட்டியல் கொண்டு மொழிகளின் அருங்காட்சியகமாய் திகழ்ந்திடும் என் தாய் திருநாடு. அதிசய சின்னங்களை அகத்துள் கொண்டு அயல்நாட்டு மக்களிடையே நட்பு பாராட்டி அற்புத நாடு என்று உலகம் போற்றிட விட்டது என் தாய் தேசம். கொஞ்சம் மொழி எந்த செம்மொழி, செம்மை மொழி, நாவில் நாட்டியமாடு மொழி, அச்சு மொழி, ஆட்சி மொழி, அயலகத்தார் வியக்கும் வித்தக மொழி என் தாய்மொழி. 20 நூற்றாண்டு வரலாறு கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் இனிமையது. பாரதி கையில் தவழ்ந்து சாரதி கையில் எத்தனைக்கும் உயரிய தன்மை கொண்டது. இங்கிலாந்து ஆசிரியரே தமிழ் மாணவரானார். தொன்மை செய்த வேலையது. கம்பன் பாடி முடித்து பாரதி வைரவெறி தொடுத்து வைரமித்து கரம் பிடித்து வந்திருக்கிறேன் கவியரங்கத்திற்கு. மொழியே செம்மொழியே வணங்கியே வாசிக்கிறேன் உன்னை, மயங்கியே போற்றுகிறேன் உன்னை, உறுதியே கற்பிக்கிறேன் உன்னை, என்ற தேவையை உன்னை கற்றுக்கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு தம்பி அவர்களே, சிறப்பு, அருமையாக சொன்னீர்கள். அடுத்து பரத்குமரன் அவர்களை வாருங்கள். பரத்குமரன், சீக்கிரம் வாங்க. இருங்க, அடுத்து வாசிச்சுட்டு போல. பரத்குமரன் அவர்களே, கவி தாருங்கள். நம்மொழியே இனிதாகும் தேன் தேன், பிற மொழிகள் கலந்திட்டால் வீண் வீண் என்று பாடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் தேசம் என் மொழி எனும் தலைப்பில் என் மனதை கவர்ந்த கவி ஒன்று. என் தேசம் வீரத்தூண், விழுந்தாலும் எழும் உறுதினூன். என் தேசம் அறிவு தீபம்,
என்றும் எரியும் ஒளி நீர்க்கடல் வீசும் என் மொழி தமிழ்மொழி அம்மாவின் தாலாட்டு ஒளி கவிபாடும் சங்கமம் காலம் கடந்தும் நிலைக்கும் செம்மொழி தேசம் காப்பது என் கடமை மொழியை காப்பது என் உரிமை இவை இரண்டும் சேர்ந்தாலே தமிழனாக எனக்கு பெருமை. நன்றி, வணக்கம். சிறப்பு வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்து மீனு தங்கம் வாருங்கள். அதற்கு அடுத்து தாழை ஜெயகாந்தன் தயாராக இருங்கள். விரைந்து முடிக்க வேண்டிய சூழலில் இருப்பதால் கவிஞர் பெருமக்கள் அடுத்தடுத்து என்று நான் சொல்கிறேன். சற்று காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வந்துவிடுங்கள். மீனு தங்கம். மீனு தங்கம் ஒருங்கிணைப்பாளர் தமிழினை தமிழ் சங்கம். மூத்த தலைமுறை பலகண்ட எம் தமிழ் மொழியே, என்றும் இளமை குன்றா தமிழன்னையே வணங்குகிறேன். தலைமைக்கும் அரங்குக்கும் இனிய வணக்கம். தமிழே உயிரே உன்னை மறப்பேனா, தமிழே உயிரே உன்னை மறப்பேனா, தமிழே உயிரே மறந்தால் நான் இருப்பேனா, தமிழே உயிரே மறந்தால் நான் இருப்பேனா, எனதுடலில் உயிராய் இருப்பது நீ என்றோ, எனதுடலில் உயிராய் இருப்பது நீ என்றோ, எனதுடலில் நீ இல்லை என்றால் நான் சவமன்றோ, எனதுடலில் நீ இல்லை என்றால் நான் சவமன்றோ, என் சுவாசம் முழுவதும் நீ என்றோ, என் சுவாசம் முழுவதும் நீ என்றோ, என் இயக்கம் முழுவதும் நீ என்றோ, என் இயக்கம் முழுவதும் நீ என்றோ, என் கண்களில் பார்வை நீ என்றோ, என் கண்களின் பார்வை நீ என்றோ, என் பார்வையே நீ மறந்தால் வாழ்வே இருளன்றோ, என் பார்வையே நீ மறந்தால் வாழ்வே இருளன்றோ, என் நரம்பில் உதிரம் நீதானே, என் நரம்பில் உதிரம் நீதானே, என் இதயம் துடிப்பதும் உன்னாலே, என் இதயம் துடிப்பதும் உன்னாலே, என்னை நீ மறந்தால் தமிழே என் இதயம் நின்றிடுமே தன்னாலே, என்னை நீ மறந்தால் தமிழே என் இதயம் நின்றிடுமே தன்னாலே, என் உறவுகள் முழுவதும் தமிழ் உள்ளங்களே, என் உறவுகள் முழுவதும் தமிழ் உள்ளங்களே, என் உறவுகளை இணைவது தமிழுக்காகவே, என் உறவுகள் இணைவது தமிழுக்காகவே, என் பிறப்பின் காரணம் தமிழுக்காகவே, என் பிறப்பின் காரணம் தமிழுக்காகவே, என் வாழ்வே தமிழன்னை ஆலயம் காண்பதற்கு, என் வாழ்வே தமிழன்னை ஆலயம் காண்பதற்கு, மர தமிழன் தமிழன்னை தமிழ்ச்சங்கம் நிறுவனர் கருங்கல் கி கண்ணன் அவர்களுடைய கிரந்தம் தவிர என்ற கொள்கையை என்று தமிழன்னை ஆலயம் அமைப்பதே இவருடைய லட்சியம். உங்கள் அனைவரின் மனதிலும் எண்ணுக தமிழ், எழுதுக தமிழ் என்று உறுதியெடுக்க வேண்டும். இந்த கொள்கையை உங்கள் மனதில் ஒவ்வொரு மனதிலும் பதிய வேண்டும் என்று இந்த வேளையில் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழை தங்கமாக ஒப்பிட்ட மீனு தங்கம் அவர்களே வாழ்த்துக்கள். அடுத்து தாழை ஜெயகாந்தன் வாருங்கள். அதற்கு அடுத்து தஞ்சை கவிஞர் ராம் கம்பர் தயாராக இருங்கள். ஹலோ. அகில இந்திய தமிழ் சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து வழங்கும் சங்கமம் 12 முப்பெரு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா கல்வியாளர் முனைவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். எழில்மிகு சேலம், இது என் தேசமடா, என் மொழி பேசும் இந்த உலகமடா, எல்லோரையும் அழைக்கும் சேலமடா, எல்லோரையும் அழைக்கும் சேலமடா, ஏழையும் அழைக்கும் ஆனந்தமாகவும் அருள் தரும் சேலம், தமிழகத்தின் மாங்கனி நகரம் என்று தன்னை மார்த்தட்டிக் கொள்ளும், எல்லோரையும் மயங்கவும் வைக்கும் கோடை காலம் என்றாலே என் தேசம் கோடி பேரையும் கோபுரமாய் நின்று கொடி காட்டி வரவேற்கும் எழில்மிகு ஏற்காடடா. அது இருளாய் இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி,
இனிமையாக இரும்பை அடித்து நொறுக்கும் எங்கள் சேலம் உருக்கு ஆலையடா. உருக்குலையாமல் உழைத்து வரும் இது